மேஷம். இன்று உங்களுக்கு செவ்வாயின் அருளால் எடுத்த காரியங்கள் வேகம் கூடும். சகோதர வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் வாசிக்க வெற்றி கிட்டும். ரிஷபம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப காரியங்கள் கைகூடும். உங்களின் பொருளாதார நிலை கணிசமாக உயரும். பேச்சில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள். பயணங்களால் அனுகூலம் உண்டு. உங்களின் சாதுரியம் பாராட்டு பெறும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு வழிபட தடைகள் விலகும். கடகம். திட்டமிட்டபடி பணவரவு இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும். ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட நிம்மதி கூடும். சிம்மம். உங்களின் நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதாக கிடைக்கும். தந்தையார் வழியில் ஆதாயம் உண்டு. சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு நீர் அர்க்கியம் சமர்ப்பித்து வழிபட மேன்மை உண்டாகும். கன்னி. சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் மனம் உற்சாகமாக இருக்கும். புதிய திட்டங்களை தொடங்க இது ஏற்ற நாள். சுப செலவுகள் உங்களை தேடி வரும். உங்களின் ஆளுமை திறன் வெளிப்படும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீ ஹயகிரீவரை வணங்கி வர அறிவாற்றல் பளிச்சிடும்.